Exercise 2.1 question number 1 simplify the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து simplify பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 1947 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 போட்டோன்னா நமக்கு 16 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 3 கிடைக்கும். 4 எடுக்கும்போது 34. நெக்ஸ்ட் வந்து 8 போட்டோன்னா 32 வரைக்கும் வந்துடும். பேலன்ஸ் வந்து நமக்கு 2 கிடச்சிரும். அந்த 7 எடுக்கும்போது 27. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6 போட்டோன்னா 24 வரைக்கும் வந்துடும். பேலன்ஸ் வந்து 3. இப்போ இந்த I பவர் 1947 வந்து I பவர் 4 into 486ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அந்த பேலன்ஸ் 3 வந்து இன்டு I பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இனி நெக்ஸ்ட்டு வந்து 1950 வந்து நம்ம 4ஆல் இதே மாதிரி டிவைட் பண்ண போகிறோம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 போட்டோன்னா நமக்கு 16 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 3. அந்த 5 எடுக்கும்போது 35. நெக்ஸ்ட்டு 8 போட்டோன்னா 32 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து நமக்கு 3 கிடைக்கும். அந்த 0 கூட சேரும்போது 30 ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 7 போட்டோன்னா 428 வரைக்கும் வந்துடும். பேலன்ஸ் வந்து நமக்கு 2 கிடைக்கும். இப்போ இந்த I பவர் 1950 I பவர் 4 into 487 இன்டு அந்த பேலன்ஸ் 2 I பவர் 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு I ஸ்கொயருடைய வேல்யூ வந்து -1. நெக்ஸ்ட்டு I கியூபுடைய வேல்யூ வந்து -I. நெக்ஸ்ட்டு I பவர் 4உடைய வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட்டு I பவர் 4 into k, அதாவது 4 into ஒரு கான்ஸ்டன்ட் வந்தாலே அதோடைய வேல்யூ வந்து 1 ஆயிரும். அப்போ இங்கே I பவர் 4 into 486 உடைய வேல்யூ வந்து 1 ஆயிரும். I கியூப் உடைய வேல்யூ அப்படியே இருக்கும். ப்ளஸ் I பவர் 4 into 487 வந்து 1 ஆயிரும். I ஸ்கொயர் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் I கியூப் உடைய வேல்யூ -I போட்டுக்கலாம். ப்ளஸ் I ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து -1. அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவோம் -1. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய -I எழுதுவோம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.